industrial training center industrial training center affiliated to National Council for Vocational Training. அதாவது பிளம்பருக்கான ஒகேஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பிளம்பர் ஆகிறதுக்கோ இல்லை கார்பெண்டர் ஆகிறதுக்கோ இல்லை பிளாக் ஸ்மித்து அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் செய்யறதுக்கும் நம்ம வந்து ஒகேஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து what was notified under Apprentices Act or GST அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து approved vocational education course ன்னு சொல்லுவோம், which comes under the Apprentices Act 1961 or Vocational Training State Council. ஓகேவா? அப்புறம் கராத்தே, பரதநாட்டியம், எந்த ஒரு சர்வீசஸ் ஒரு கோச்சிங் வந்து கராத்தேலையோ பரதநாட்டியத்துலேயோ இல்லை வீணையிலையோ இல்லை வந்து நாதஸ்வரம் அந்த மாதிரி விஷயத்துலையோ இல்லை நான் வந்து ஒரு சிலம்பம், த்ரோ பால், வாலிபால் அந்த மாதிரி ஒரு கோச்சிங் வந்து ஒரு சேரிட்டபிள் என்டிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, ரிஜிஸ்டர் அண்டர் செக்ஷன் 12AA or 12AB. அதுவும் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். புரியுதாடா? ஸோ இதோட ஃபுல் க்ரக்ஸும் இங்கே கீவேர்ட்ஸாக போட்டிருக்கேங்கண்ணா. இது முடிச்சிட்டேன்டா. ஈஸியாக இருக்கா? ஆக மொத்தம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, எந்த ஒரு காலேஜோ எந்த ஒரு ஸ்கூலோ எந்த ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, டீச்சர்ஸ்க்காக, அங்கே இருக்கிற ஒர்க் ஸ்டாஃப்ஸ்க்காக என்ன ஒரு சர்வீசஸ் பண்ணாலும் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். என்ன ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஆர்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். எந்த ஒரு vocational institute which is coming under the Apprentices Act 1961 or as per the State Council or as per the Vocational Apprentices Group, இவங்க ஏதாவது ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்கன்னா எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். இப்போ 3 சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்ஸ் நீங்கள் பார்க்கணும். illustration 3, 4, 7 தரோம். ஓகே. 7 taxable value of supply of services A limited for the month of June 2023. நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. இப்போ இங்கே வந்து சர்க்கஸ் இருக்குல்ல, சர்க்கஸ் பண்ணுறாங்களே அவங்களோட அவங்களுக்குலாம் வந்து எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். services by way of right to admission to circus, dance, இந்த காமெடி எஸ்வி சேகர் ட்ராமா, கிரேசி மோகன் ட்ராமா இல்லை அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து அதர் தான ரெக்கக்னைஸ்டு ஸ்போர்ட்டிங் இவெண்ட்டு இல்லை பிளானட்டோரியம் எல்லாமே எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். ஆனால் அவங்களோட கன்சிட்ரேஷன் டிக்கெட் வந்து ஒரு பர்சனுக்கு 500 ரூபாய்க்கு மேலே அவங்க சார்ஜ் பண்ணக்கூடாது. சர்க்கஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி எக்ஸம்ட்ரா. ஏன்னா சர்க்கஸ்ன்றது வந்து ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு பண்ணுறது, அதனால எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். ஆனால் இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்கு அவங்க ஒரு பர்சன் கிட்டேருந்து 500 ரூபாய்க்குள்ளே வாங்கினாங்கன்னா அந்த சர்வீஸ் எக்ஸம்ட்டு, 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினாங்கன்னா சர்வீசஸ் வந்து டாக்ஸபிள். உள்ளப்பா இந்த சர்க்கஸ் ஓட ப்ரொவிஷன் கேட்பாங்க கண்ணா, இம்பார்ட்டண்ட்டு.
Entry fees received for cultural program organized in open theatre where the ticket price 200 ரூபாய் தான். அப்போ இது exempt. Okay. Receipts on account of standalone ride in a mall 2 லட்சம் ரூபாய். இது taxable கண்ணா. மால்ல பண்ற அந்த நிறைய நீங்க அங்க மால் போயிருக்கீங்களா? அங்க என்ன மால் இருக்கு கண்ணா? ஓஹோஹோ, ஓகே ஃபைன். மால்ல நடக்கிறது, அதே மாதிரி பெரிய பெரிய மூவிஸை வந்து அஹ், பெரிய இடத்துல பேனர் போட்டு பண்றது எல்லாமே டாக்ஸபிள். அப்புறம் இவெண்ட் மேனேஜர் ஒரு event ஆர்கனைஸ் பண்றாருன்னா அது டாக்ஸபிள். நட்ராஜ் சர்க்கஸ் 8 lakhs exempt. சர்க்கஸ்னாலே exempt ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. அட்மிஷன் டு ஆட் ஃபங்க்ஷன் வித் கன்சிடரேஷன் ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க, அதனால அது exempt. இங்க ஒருவேளை 600 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னா டாக்ஸபிள். அக்கௌண்ட் இங்க பாருங்களேன், 1000 per person இருக்குல்ல, 10 லட்சம் ரூபாய், இது டாக்ஸபிள். ஓகேவாண்ணா? இப்போ வந்து மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, ரெக்கக்னைஸ் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, கட் ஆஃப் வந்து 500 ரூபாய் தான் பர் பர்சன். ரெண்டுமே டாக்ஸபிள். நான் ஸ்போர்ட்டிங் இது ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், ரெக்கக்னைஸ் ஸ்போர்ட்டிங் event, நான் ரெக்கக்னைஸ் ஸ்போர்ட்டிங் event மூணுமே டாக்ஸபிள் செல்லும். அதே மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க், ரெசீட்ஸ் ஆஃப் அம்யூஸ்மெண்ட் பார்க் 15 lakhs, அது டாக்ஸபிள். அம்யூஸ்மெண்ட் பார்க்னா இங்க சென்னையில் எம்ஜிஎம், கிஷ்கிந்தா, கோயம்புத்தூர்ல வந்து பிளாக் தண்டர். உங்க ஊர்ல இருக்கானா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு? கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து சர்க்கஸ்னா ஃபுல்லி எக்ஸம்ப்ட். 500 ரூபாய் வரைக்கும் தான் எக்ஸம்ப்ட், அதுக்கு மேல ஏதாவது இருந்ததுன்னா டாக்ஸபிள். அவ்வளோதான் கண்ணா இல்லஸ்ட்ரேஷன். இந்த இந்த பாயிண்ட் வந்து இந்த ரைட் டு அட்மிஷன் டு இவெண்ட் சர்வீஸ் இருக்குல்ல சொல்லலாம், 79 79A 81 இதுல கவர் ஆகும். தோ இந்த டைகர்லாம் போட்டு போட்டோ போட்டிருக்காங்கல்ல, இது இங்க கவர் ஆகும், இந்த பார்ட் ஆஃப் இட். ஓகே. Agro Farm Limited, registered under GST, furnishes the following details with respect to activities undertaken by them in the month of May 2023. Receipts from supply. இப்போ entry 54 பத்தி சொல்றேன் கண்ணா. Anything connected with the agriculture, agriculture ரிலேட்டடா என்ன இருக்கும், அதாவது ஆஹ், ஒரு ஃபார்ம் லேபர்லேருந்து ஒரு சப்ளை நடக்கிறது, அதுலேருந்து வர அவுட்கம், இல்லை வந்து சாயில் டெஸ்டிங் அந்த மாதிரி வர அவுட்கம், இல்லை வீட்டு சேல் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கமிஷன் வந்திருக்கு, இல்லை வந்து ஒரு ஃபார்மருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பெஸ்டிசைட் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு வேக்கண்ட் லேண்டை வந்து நான் ஒரு கேட்டில் ஃபார்முக்காக உழறதுக்காக லீஸ்க்கு கொடுக்கறது எக்ஸாம் செல்லம். ஓகேவா? ஆனால் ஒரு வேக்கண்ட் லேண்டை ஸ்டட் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா, டாக்ஸபிள். ஆனால் நான் வந்து சும்மா சாதாரண ஒரு ஆளுக்கு கோழி வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு லேண்டை வந்து லீஸ்க்கு கொடுக்குறேன்னா எக்ஸம்ப்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ரைஸ் வந்து ரைஸோட வேர் ஹவுசிங் வந்து எக்ஸம்ப்ட் சொல்லலாம். அதாவது லோடிங், அன்லோடிங், பேக்கிங், ஸ்டோரிங் அண்ட் வேர் ஹவுசிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ், ரைஸோடது வந்து எக்ஸம்ப்ட்.
ஆனா இதுல ஒரு எக்ஸம்ஷன் இருக்குடா. வீட்டோடது வந்து டாக்ஸபிள் சொல்லுவாங்க. ஆமா. கல்டிவேஷன். கல்டிவேஷன், கட்டிங், ஹார்வெஸ்டிங், ட்ரையிங், கிளீனிங் எல்லா ஆக்டிவிட்டியும் காணோம். சி, அக்ரிகல்ச்சரோட ப்ராடியூஸோட தன்மையை மாத்தாம, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முந்திரி மரத்துலேருந்து முந்திரி கிடைக்கிறது டைரக்டா. அதை அதை ஃபர்தரா பாலிஷ் பண்ணாம, ஃபர்தரா அதை வந்து கட் பண்ணாம, அந்த மரத்துல கிடைக்கிறத அப்படியே பேக்கெட் பண்ணி விற்றேன் அப்படின்னா அது எக்ஸம்ட். முந்திரி பழத்தை எடுத்து அதை வந்து பாலிஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக்கி நல்லா க்ளீனாக்கி அப்புறம் பேக்கெட் பண்ணி விற்றேன்னா அது டாக்ஸபிள். புரியுதா சொல்லம்? அதே மாதிரி கிரீன் டீ லீவ்ஸ் எப்பவுமே பச்சையா தாண்டா இருக்கும். பச்சையா இருக்கிற இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா எனக்கு எக்ஸம்ட். ஆனா அந்த பச்சையா இருக்கிறத ஃபர்தரா ஃபைன் டியூன் பண்ணி பிளாக் டீயா மாத்துறேன்ல, அது நாட் எக்ஸம்ட். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஆஹ், ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒன்று சொல்றாங்க. அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலமாகவும் அந்த ஃபார்மர் எஜுகேஷனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, அதான் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது எல்லாமே எக்ஸம்ட். ஓகேவா? இல்ல ஒரே ஒரு விஷயம். வேற ஒரு கரெக்ட். இதுல ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும் இருக்குதுண்ணா.
இங்க பாருங்கண்ணா. உம், இங்க பாருங்கண்ணா. பேடிய வந்து ரைஸ் தான் பண்றோம்ல, அது எலிஜிபிள் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. அதே மாதிரி ப்ரீ கண்டிஷனிங், அதாவது இப்போ சிவானியாவா இருந்தான்னா எக்ஸம்டடு. ஷிவானி நல்லா ட்ரெண்டியா மாறி பயங்கர ஃபேஷனபிள் ட்ரெஸ்லாம் போட்டான்னா சப்ஜெக்ட் டு டேக்ஸ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிவானி பை ஒரிஜினல் இஸ் அ வெரி ஹோம்லி கேர்ள், கரெக்டா? இப்போ ஷிவானி அது வந்து யூ ஆர் மெயின்டைனிங் யுவர் ரியல் நேச்சர். இப்போ நான் என்னோட ரியல் நேச்சர் நான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸு, என்ன சொல்கிறது, ஸ்லீவ்லெஸ்ஸு, ஜீன்ஸு அந்த மாதிரி போட்டிருக்கேன்னா என் நேச்சர்லேருந்து பிரேக் ஆகி ஐ எம் கெட்டிங் இன் டு அ ஆர்டிஃபிஷியல் மோட். அப்போ ஐ எம் சப்ஜெக்ட் டு டாக்ஸ். புரியுதா? ஓவராலாகவே ஒரு பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், ஏதாவது ஒரு சினாரியோவில் உங்களுக்கு ஒரு விஷயத்த அதை நிஜமாலே படிக்கலை, ஆனாலும் அதுக்கு கரெக்டாக நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லலாம். அதோட நேச்சர்லேருந்து அது வெளியில் வந்திருக்க கூடாது. ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து வெளில வராமல் அந்த ஸ்டேட்லேயே நம்ம மார்க்கெட்டபிள் பண்ணுறோன்னா எக்ஸம்டர். ஆனால் அது ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து மானே தேனே பொன்மானேலாம் போட்டு மாற்றி கீத்தி நம்ம சேல் பண்ணுறோன்னா அது டாக்ஸபிள். இது ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஒரு ஜென்ரல் நோட்டு, புதுசாக ஒரு விஷயம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே படித்தது மாதிரி இல்லை, அப்போ இந்த இந்த நான் சொன்ன இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. இதில் வந்து இந்த இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபியூமிகேஷன் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃபியூமிகேஷன் ஃபியூமிகேஷன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேரோஸ்ல என்ன பண்ணுவாங்க, பொருட்கள்லாம் ஒண்ணுமே ஆகாம இருக்கிறது, இந்த டிஸ்இன்ஃபெக்டர்ஸ், பெஸ்ட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. சர்டன் கெமிக்கல்ஸை வந்து இது பண்றது. இப்போ ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு வீட்ல குட் நைட் போட்டுறதே ஃபியூமிகேஷன் சொல்லுவாங்க. புரியுதா? அந்த ஏரியாவை ஐ எம் பியூரிஃபைங், த குட் நைட் இஸ் பியூரிஃபைங் மை ஏரியா அண்ட் ப்ரொடெக்டிங் மீ ஃப்ரம் மஸ்கிட்டோஸ். கரெக்டா? அதான் ஃபியூமிகேஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட் செல்லம்மா தான். அதான் ஃபியூமிகேஷன். அவ்வளோதான் கண்ணா. வைக்கலாமா? இதுதான் ப்ரொவிஷன். சப்ளை ஆஃப் ஃபார்ம் லேபர் எக்ஸம் செல்லம் 54 படி எக்ஸம்டர். 54ன்றது இந்த பெரிய கிளாஸ் இருக்குல்ல, அதான் நான் இங்கே கீழே போட்டிருக்கேன். 54ஓடது என்ட்ரி 54 வந்து டாக்ஸ் அபவுட் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ். அப்புறம் சீடு டெஸ்டிங், அதுவும் எக்ஸம்டர். சாயில் டெஸ்டிங் எக்ஸம்டர். ஆனால் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பொட்டேட்டோவா இது இந்த பொட்டேட்டோ சிப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால பொட்டேட்டோட யூனிக்னஸ் மாதிரி சிப்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுனால அது டாக்ஸபிள். கமிஷன் ரிசீவ்ட் ஆன் சேல் ஆஃப் ஃபீட், இது எக்ஸம்ட்ரா. ஓகேவா? எக்ஸம்ட். அப்புறம் ஃபார்மருக்கு பெஸ்டிசைட்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணும், ஃபெர்டிலைசர் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸம்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். உங்களுக்கு இருக்கிற வேக்கண்ட் லேண்டை ஹார்ஸ் ப்ரீடிங்காக ஒரு பெரிய ரிச் பர்சன் வாங்கி அதன் மூலமா அந்த குதிரை பந்தயம், ஹார்ஸ் ப்ரீடிங் நடக்கிறது, அந்த மாதிரினா அது டாக்ஸபிள்.
சின்ன ஆளுக்கு இல்ல கோழி வளர்க்கணும், எனக்கு மாடு வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா அது எக்ஸம்ட். வேர்ஹவுசிங் ஆஃப் ரைஸ் வந்து எக்ஸம்ஷனா, இது மட்டும் நோட் பண்ணிக்கூட. வேர்ஹவுசிங் ஆஃப் ரைஸ் வந்து எக்ஸம்ட். என்னன்னா எனக்கு ஞாபகம் இல்ல. Services by way of loading, unloading, packing, storage or warehousing of rice வந்து exempted. இது மட்டும் யூனிக் அண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து என்ட்ரி நம்பர் 24 சொல்லுங்க. காட்டன் ஃபேப்ரிக்ஸ் டாக்ஸபிள். ஃபேப்ரிக் இதுவே ரா காட்டனா இருந்தா எக்ஸம்ட். ஃபேப்ரிக்கா இருக்கிறதுனால வேர்ஹவுசிங் ஆஃப் காட்டன் ஃபேப்ரிக் வந்து டாக்ஸபிள். லேபிளிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எக்ஸம்ப்டா சொல்லுங்க. ரீட்டைல் பேக்கிங் அண்ட் லேபிளிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அது எக்ஸம்ட். இது என்ட்ரி நம்பர் 57ல கொடுத்துருக்காங்க. பாருங்க, reconditioning, recooling, ripening, waxing, retail packing, labeling of fruits and vegetables, which do not change the essential. See, இப்படி சைலண்டா கொடுத்துட்டோம். ரீட்டைல் பேக்கிங்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, சரி அதோட ஒரிஜினாலிட்டி மாறல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அசம்ஷன் பண்ணலாம். இதுவே retail packing and labeling of fruits and vegetables which are actually processed in some containers or where some additional things are made in fruits and vegetables அப்படின்னா taxable. புரியுதா? இப்போ நான் Dev, a famous cricketer, furnishes you with the following information of the various receipts for the month ended 30/9/2023. You are required to compute value of taxable supply. Sports Authority of Indiaக்கு பைசா எடுத்துக்கணும். 50 லட்சம் ரூபாய் பைசா வருது receipt in a recognized sport. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு ரெக்கக்னைஸ்டு ஸ்போர்ட்டுக்கு வருது, அது எக்ஸம்ட். சரியா? ஆனா ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆஃப் இந்தியன் பிரீமியர் லீக் அவருக்கு வந்து ரெக்கக்னைஸ்டு ஸ்போர்ட்ஸ் பாடியா இருந்ததுன்னா எக்ஸம்ட் கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின்லி அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோ இல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமியோ அவங்களுக்கு ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு வந்து கோச் பண்றதுக்காக பைசாவோ இல்ல அவங்க வந்து இந்த ஒலிம்பிக்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுல இருந்து பைசாவோ வருதுன்னா ரெண்டு பேர், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க போட்டிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெகக்னிஷன்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமி டு யங் பிளேயர்ஸ். புரியுதா? இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும்தான் எக்ஸாம் எடுக்கணும். ஆனா இதுவே இந்தியன் பிரீமியர் லீக்
இல்ல வந்து ஒரு தோனி வந்து ஆஹ், தோனிக்கு வந்து ஒரு பாலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றாரு, ஒரு கார்ப்பரேட் கிளைண்டா இருக்காரு, டெண்டுல்கர் இருக்காரு, இல்லாட்டி வந்து அஸ்வின் இருக்காரு, அந்த மாதிரி இருக்கவங்களாம் டாக்ஸபிள். புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு ரெகக்னைஸ்டு ஸ்போர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு 50 lakhs எக்ஸாம்டா. இந்தியன் பிரீமியர் லீக் ஆனா ரெகக்னைஸ் ஸ்போர்ட்ஸ் பாடி இல்ல 75 lakhs ஆனா ஃபுல்லி டாக்ஸபிள். பிராண்ட் அம்பாசிடர்னாலே ஃபுல்லி டாக்ஸபிள். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமி டு கோச் யங் பிளேயர்ஸ் அப்படின்னா எக்ஸாம்ட். ஸோ நீங்க இப்போ வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை எப்படி எழுதணும்னா 75 lakhs + 22 lakhs 97 lakhs அப்படி எழுதணும். புரியுதானா? இல்லஸ்ட்ரேஷன் 10. இது ரொம்ப ஈஸி கண்ணா, கஷ்டம் கிடையாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் வந்து தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. எக்ஸ் எக்ஸ்டெண்டட் ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டட் ஹவுசிங் லோன் ஆல்ரெடி அவங்க வந்து லோன் எடுத்திருக்காங்க, அடிஷ்னலாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்ட் ஆஃப் இட் வந்து எப்பவுமே வந்து டாக்ஸபிள் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி அந்த எக்ஸ்டெண்டட் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் ஆகுறதா, அதுவும் டாக்ஸபிள் கிடையாது. இது ரெண்டுமே டாக்ஸபிள் கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது மணி பாரோடா இருக்கலாம், or debt incurred but does not include any other service fee or other charge in respect of the monies borrowed, or debt incurred or in respect of any credit which has not been utilized. See, services by way of sale or purchase of foreign currency amongst banks or authorized dealers of foreign currency. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீசஸ் பே ஆஃப் எக்ஸ்டெண்டிங் டெபாசிட்ஸ் லோன்ஸ் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் அண்ட் லோன்ஸ் ஃப்ரம் ஆர் டு த கஸ்டமர்ஸ். இல்லை நான் வந்து ஃபாரின் கரன்சி சேல் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லை நான் மீடியேட்டராக இருக்கேன், இந்த ரெண்டு சர்வீசஸுமே எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். இங்கே இது நான் ப்ரொவிஷன் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஹவுசிங் லோன் டு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். இதோட இன்ட்ரெஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்கன்னா ஹவுசிங் லோன் எக்ஸ்டெண்டட் 50 வந்தும் எக்ஸாம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். மற்றது எல்லாம் இருக்குல்ல சொல்லலாம், ப்ராசஸிங் ஃபீஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கமிஷன் கலெக்ட் பண்ணுறது பேங்க் கேரண்டிக்காக, இல்லை கிரெடிட் கார்டு பேங்க் இஷ்யூ பண்ணுற கிரெடிட் கார்டு மூலமாக இவங்களுக்கு இன்கம் வருதா இருக்கட்டும், இல்லை வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வருஷம் வருஷம் ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள். எது எக்ஸாம்ட்டு? எக்ஸ்டெண்டட் ஹவுசிங் லோன் டுவர்ட்ஸ் கஸ்டமர்ஸும் அந்த எக்ஸ்டெண்டட் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு மட்டும்தான் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். புரியுதாடா? ஓகே. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 10 வரைக்கும் முடிச்சிருக்கேன். இந்த சம்ஸ் முடிச்சிருங்க. முடிக்கும் போது ப்ரொவிஷன் எழுதிட்டு இந்த சம் போடணும் சொல்லலாம். ப்ரொவிஷன் எழுதிட்டு அப்புறம் தான் இந்த சம் போடணும். அதே மாதிரி ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த இது பார்ட் ஆஃப் இட் அப்புறம் எழுதிட்டு போடுங்க. இங்கே அப்படிதான் ப்ரொவிஷன் எழுதிட்டு சம்மு. ஓகேவா? ப்ரொவிஷன் எழுதிட்டு சம். அதை தவிர நான் ஏற்கனவே இன்னைக்கு எடுத்தேன் இல்லையா, ரெண்டு ப்ரொவிஷன்ஸை, ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஆன் எஜுகேஷன் சர்வீசஸ், இன்னொரு ப்ரொவிஷன் ஆன் அந்த ஆ இதோ இது ரெண்டும் 79 79A 81 முடிச்சுருங்க சொல்லலாம். ஓகே சிவானி, இந்த ஒரு வாரம் மட்டும் ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் இருக்கும்டா. நெக்ஸ்ட் வீக்லேருந்து அசீஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே சரி சொல்லலாம். எப்படி போயிட்டு இருக்கு டெஸ்ட்லாம்? சரி ஓகே ஓகே. புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சு? இப்போ இங்கே நம்ம முடிச்சிருக்கோம், ஆனால் நடுவில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுவேன். ஏன்னா நடுவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்யூஸில் கேட்பாங்க. திடீர்னு நியூவாக அவங்களே வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி கேஸ் ஸ்டடி கேட்டு அப்படி கூட வரலாம் நம்மளுக்கு. புக்கில் இருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வரும், நான் புக்கில் இருக்கிற ப்ரொவிஷன் எல்லாம் மேண்டேட்டரியாக படிச்சுக்கணும். புரியுதாண்ணா? காம்போசிஷன் லிவி ஓகே இல்லை சொல்லலாம். நீங்கள் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அதெல்லாம் ஐடிடி ஹோம்ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சா? ஐடிடி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? சூப்பர் சார். ஓகே
தேங்க்யூ. இன்னைக்கு 4:15 to 4:45 ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸு. ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த சம் மட்டும் போட்டு பார்த்துட்டு